ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணிடுவேன்னா இந்த வீடியோவில் பாதி பார்த்தீங்கன்னா வெறும் டெம்ப்ளேட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 2 பீட் மார்க்கு, அதுக்கடுத்து இந்த குரூப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் 2 பீட் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வெறும் 4 இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி வெறும் பீட் மார்க்காக கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே வந்து டெம்ப்ளேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவரை நான் போட்டதுலேயே ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த குரூப்பு, அதாவது அந்த ஸ்டார்டிங் இருக்குது பற்றியா அந்த ஃபஸ்ட்லேருந்து இருக்க குரூப் எல்லாத்துலேயும் எப்படி இப்போ இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இந்த மாதிரி நமக்கு ஃபைல் மேனேஜர் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற இமேஜை ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இதே மாதிரி அடுத்தது ஸோ 2வது இருக்க குரூப்பையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுறோம். டச் பண்ணிட்டு அடுத்த இந்த கீழே இருக்க எடிட் குரூப்பு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க அந்த இமேஜ்ன்ற பிங்க் கலர் லேயரை டச் பண்ணி இந்த கலரை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஸோ இதில் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ 2 இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரியே அடுத்து மீதம் இருக்க குரூப்பு மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கா. இது 2லையுமே அதே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த மாதிரி 2 பீட் மார்க்கில் அந்த 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி ஆட் பண்ண நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அதுக்கடுத்து இந்த 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லேயரில் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 லேயரில் ஃபஸ்ட் இருக்க லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் குரூப்பில் போனால் இந்த மாதிரி நமக்கு ஒரு லேயர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதில் இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் இந்த மாதிரி இருக்க சர்ச் பண்ணல டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு ஸோ இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக கையாலே கொண்டு போய் இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இதை ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதை கரெக்டாக வந்து இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த நம்ம காப்பி பண்ண லேயருக்கு பதிலாக இதை மீத இருக்க அந்த குரூப் எல்லாத்துலேயுமே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு இந்த 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம 2 இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே லாஸ்ட்டாக அதில் மீத ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணுங்கள். ஸோ அந்த லேயரை டச் பண்ணி கீழே எடிட் குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த 3 லேயர்லையுமே எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சே அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன்னா ஸோ இதுலேயும் இதே ஸ்டெப்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நான் கொடுத்த குரூப் எல்லாத்துலேயுமே எப்படி சேஞ்ச் பண்ண நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து மீத இருக்கிறது இந்த இடத்துல இருக்க 2 இமேஜ். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க 2 இமேஜ். ஸோ இந்த இதை மட்டும் எப்படி இப்போ நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக இப்போ மீது இருக்குது நமக்கு அந்த 4 இமேஜ் மட்டும் தானே. ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன்னா அந்த 4 இமேஜுக்கு வந்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்து இப்போ ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு
இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி ரெண்டாவது இருக்க இமேஜை டச் பண்ணுங்கள். அதையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே மீத இருக்க அடுத்த இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மீத இருக்க இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த 3 லேயர் குரூப் இருக்குது பதிலாக இந்த குரூப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ளூ கலர் லேயர் ஒன்று கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் இப்போ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்து ஃபஸ்ட்டு இதை வந்து கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ அதிலே அந்த பீட் மார்க் ப்ரீசெட் பதில் அதிலே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த 4 இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு தனியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வாங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இப்போ இந்த 4 இமேஜ் இருக்குது, அந்த 4 இமேஜில் இந்த சென்டர், அதாவது இந்த இமேஜோட சென்டரில் போயிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லேயரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜோட சென்டரில் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.